பேக் சைடும் டீப் நெக்கு, ஃப்ரண்ட்லேயும் டீப் நெக் போட்டு பிரின்சஸ் கட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபோல்டிங்கில் ஃபேப்ரிக் போட்டுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கணும். பேக் பீஸ் ஓப்பனில் தான் போட போகிறேன், ஏன்னா பேக் ஓப்பன். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே பேட்டர்ன் போட்டு பேட்டர்ன் ஷீட்டில் இருந்து லைனிங்கில் கட் பண்ணிக்கணும். லைனிங்லேருந்து மெயின் பீஸ் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் ஃபோல்டிங்கில் போட்டு எடுத்துக்கணும். பிரின்சஸ் கட்டு பயாஸ் பீஸில் போட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஹூக் பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் மெயின் பீஸ் வைக்கணும், அதனால் அந்த பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இனி ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு தைக்கணும். இப்போ நான் வைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. 2 ஸ்லீவும் சேம் மெத்தட்லேயே தைக்கணும். திருப்பிட்டு இந்த இடத்த திருப்பி ஒரு டைம் அயன் பண்ணணும். அயன் பண்ணதுக்கப்புறமேலு பதிவு தையல். 2 தையல்லாம் போடக்கூடாது, ஒரே சிங்கிள் தையலில் நீட் ஃபினிஷிங் கொடுத்துடணும். திருப்பிட்டு லைனிங்கோட முடிகிற இடத்துல எல்லாத்துலேயுமே எட்ஜஸ் தையல், டிப்லேயே தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக இருக்கணும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஸ்லீவ் ரெடி. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குடஞ்சி வெட்டுறது எந்த சைடு வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வச்சு தைக்கணும். ஏன்னா குடஞ்சி வெட்டுறது பார்த்திங்க அப்படின்னா முன் பக்கம் தான் வரணும். அதனால தான் முன் பக்கம் எந்த பக்கம் ஸ்லீவ் வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குடஞ்சி வெட்டுறது கரெக்டாக எடுத்து வச்சு நீட்டாக தையல் போட்டு எக்ஸஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் துணி இல்லை. அதுக்கு நான் இப்போ பீஸ் எடுத்து ஃபோல்டிங்லேயே மடிச்சிருக்கேன். ஏன்னா கீழே வி கிட்ட மட்டும்தான் எனக்கு துணி பத்தலை, அதனால். ஸ்லீவு ஃபுல்லாகவே துணி பத்தலை அப்படின்னா நம்ம வேறு மெத்தடில் தான் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமேலு லைனிங் வச்சு அடித்து திருப்பிக்கணும். எனக்கு கொஞ்சம் குட்டியாக தான் பத்தலை, அதனால் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு ஃபோல்டிங் பீஸில் இருக்குது. கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறமேலு பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு கேன்வாஸோட எட்ஜஸ்லேயே தைக்கணும். கரெக்டாக அந்த கேன்வாஸோட எட்ஜஸ்லேயே தைச்சிக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு டைமுக்கு 2 டைம் நீட்டாக மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு விட்டு அந்த லைனிங் நம்ம கரெக்டாக இருக்குல்ல, அந்த லைனிங்கோட அளவுலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக நாச்சஸ் ட்ரிம்மர் வச்சு போடுங்க ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா. ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு இதையும் ஒரு டைம் நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு எட்ஜஸ் தையல் எல்லாத்துலேயும் எட்ஜஸ்லேயே கரெக்டாக போடணும். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணுற வரைக்கும் குட்டி தையலை வச்சு தைக்கணும். ரொம்ப பெரிய தையலாம் தைக்கக்கூடாது. அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து விட்டு நீட்டாக நகத்தை வச்செல்லாம் கீறுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. லைனிங் முடிகிற இடத்துல எட்ஜஸில் டிப்பில் இந்த மாதிரி நான் இப்போ தைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தைக்கணும். லைனிங்கோட எட்ஜஸ் எல்லாம் வெட்டிட்டு கரெக்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும். லைனிங் முடிகிற இடத்துலையே வெட்டணும். இந்த 1/4 இன்ச்சு விடுறது, ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த லைனிங் முடிகிற இடத்துலையே பர்ஃபெக்டாக வெட்டிக்கோங்க. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதிகமாக வந்தால் கூட நம்ம தைக்கும்போது ஈவனாக கிடைக்காது, அதனால். இப்போ ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங்கில் இருக்கிற கரெக்டான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் மெயின் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எதனாலேனா இதில் இன்வெசிபிளாக நம்ம தைக்க போகிறோம், அதனால். ஸோ லைனிங்கும் மெயின் பீஸும் கரெக்டாக ஒரே மெஷர்மெண்ட் இருக்கணும். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கூட இருக்கக்கூடாது. கரெக்டான ஷேப்பில் பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பர்ஃபெக்டாக தனித்தனியாக லைனிங் மெயின் பீஸ், இன்னொரு இதுக்கும் லைனிங்கும் மெயின் பீஸும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மேலே நல்ல பக்கம் இருக்கணும், கீழே லைனிங் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நமக்கு அட்டாச் பண்ணது இன்வெசிபிளாக போயிடும்.
அதனால் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இழுத்து தைக்கக்கூடாது. ஒரு பீஸு ஸ்ட்ரெயிட்டு, இன்னொரு பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா பயாஸ் பீஸு. ஸோ அதனால் இழுக்காமல் கரெக்டாக அந்த ஷேப்லேயே வச்சு தைக்கணும். எங்கேயுமே இழுக்கக்கூடாது. கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்து நீட்டாக ஆம்கோல்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு குட்டியாக இந்த மாதிரி தையலை ஒட்டி பர்ஃபெக்டாக போட்டுக்கணும். இதை நீங்கள் அயர்ன் பண்ணணும் கம்பல்சரி. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக் சைடு இன்வெசிபிளாக இருக்கும் நமக்கு. இப்போ லைனிங்கும் அந்த சைடில் ஜாயின் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் சைடு, அதை வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக எடுத்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கு, கீழே 1/4 இன்ச்சுக்கு தைக்கணும் கரெக்டாக. இன்வெசிபிளாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லைனிங்கும் மெயின் பீஸும் ரெண்டையும் ஒரே பர்ஃபெக்டாக வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா உள்பக்கம் அந்த தையல் தெரியும். அதை எப்படி தைக்கணுங்கிறது ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக எடுத்து வைக்கணும், இழுக்கக்கூடாது, கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும். உள்ளே இருக்கிற பீஸும் இழுக்கக்கூடாது, மெயின் பீஸும் இழுக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்து விட்டு தைக்கணும். இந்த பீஸ்லேயும் குட்டியாக நாச்சஸ் போட்டு அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். நீட்டாக எடுத்து இதை ஒரு டைம் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே தெரியும். இந்த மாதிரி எடுத்து விட்டு அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல எம்போஸ்டாக தூக்கவும் தூக்காது. பிரின்சஸ் கட்டு கொஞ்சம் நல்லா ஷேப்பாகவே கொடுக்கும். அதனால தான் எடுத்து விட்டு நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு லைனிங்கும் மெயின் பீஸும் கரெக்டான ஷேப்பில் வச்சு தைக்கணும். ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பைப்பிங் பீஸ் வச்சு நம்ம தைக்கணும். பைப்பிங்க்கு 1.25 எடுத்திருக்கேன் அளவு. கீழே எட்ஜஸ் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் வைக்கிறனா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக 2ஆகவே ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் வைக்கலாம். ஒரு பாயிண்ட் தள்ளி வைங்க. மெயின் பீஸில் தள்ளி அட்டாச் பண்ணணும். 1/4 இன்ச்சுக்கு தான் இந்த தையல் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்தது இது இந்த மாதிரி எடுத்து விட்டு இந்த இடத்துல பதிவு தையல் எல்லாமே குட்டி தையலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை உள் பக்கமாக மடித்து இந்த இடத்துல ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நமக்கு அவ்வளோதான். இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நீங்கள் திருப்பினீங்கன்னா மட்டும்தான் ஃபிட்டிங் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேக் பீஸு ஓப்பன் தான். ஸோ அதனால் அதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு கேன்வாஸோட எட்ஜஸில் தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கணும். கேன்வாஸ் அயர்ன் பண்ணும்போது ஊக்கு பீஸ் வி பீஸ் வைக்கிற இடங்கிறனால 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளி தான் அயர்ன் பண்ணியிருக்கேன். அதனால் இதே மாதிரி நீங்களும் கேன்வாஸ் அயர்ன் பண்ணி தைக்கணும். டீப் நெக்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கேன்வாஸ் வைக்கணும். ஃப்ரண்ட்டு டீப் நெக்கு, பேக் டீப் நெக்கு எங்கே இருந்தாலும் சரி கேன்வாஸ் கொடுக்கணும். நீங்கள் போட் நெக் கொடுக்குறீங்க, எதாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் கேன்வாஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல லைனிங் முடிகிற இடத்துல எட்ஜஸில் எல்லாத்துலேயுமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கணும். ஓகேங்களா, நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ 1/4 இன்ச்சு உள் பக்கம் திருப்பி 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மடிச்சுட்டு அடிச்சுக்கலாம். அடுத்தது 1 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துட்டேன். இந்த பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கழுத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வைக்கணும். மாற்றிக்கிது வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே பக்கமாக பீஸ் கிடச்சிரும். அதனால் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் அயர்ன் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. காட்டன் ஃபேப்ரிக் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாகவே தைக்கிறேன். இதே டிஷ்யூ வேறு ஏதாவது ஃபேப்ரிக் தைக்கிறீங்க அப்படின்னா
அயர்ன் பண்ணிவிட்டு தேய்ங்க, இன்னும் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எட்ஜஸில் தையல், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். நீட்டாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. இனி 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிக்கணும் உள்பக்கம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேக் பீஸ் இன்னொன்று ரெடி பண்ணோம்ல, அந்த அளவுக்கு கீழே ஃபோல்டிங் கரெக்டாக 1 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஹூக்கு பீஸு வி பீஸும் அப் அண்ட் டவுன் வந்துடும். அதனால் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஹூக்கு பீஸும் வி பீஸும் மெயின் பீஸ் என்ன கிடச்சதோ அதில் தான் வைக்கணும். லைனிங்கில் வைக்கிறத விட மெயின் பீஸில் வச்சு ஹூக்கு பீஸும் வி பீஸும் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். பேக் ஓப்பன் வந்தாவே நீங்கள் மெயின் பீஸில் தான் ஹூக்கு பீஸ் ரெடி பண்ணணும், வி பீஸும் ரெடி பண்ணணும். இப்போ திருப்பிட்டு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி தையல் போடும்போது பேக் ஹூக்கு நீங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிங்கனாலும் கேப் அந்த ஃப்ரண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக கொஞ்சம் கேப் விழுந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துறீங்களா, இந்த மாதிரி கேப் விழாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஐ தான் கட்ட போகிறோம். அந்த இடத்துல ஐ கட்டினா மட்டும்தான் நீட்டாக இருக்கும். ஐயுமே நெருக்கமாக 1 இன்ச்சு விட்டு நெருக்கமாக கட்டணும். இன்னொரு பீஸ் சேம் இதே மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மடித்து தைக்கணும். மடிச்சுட்டேன். கீழே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். மேலே கரெக்டான அளவு கட் பண்ணி மேலே ஒரு ஃபோல்டிங் கொடுத்து தையல் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது மேலே பதிவு தையல், அதை அப்படியே உள்பக்கம் திருப்பி இதுக்கு மேலே ஒரு பதிவு தையல். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பேக் டாட்டு பிடிக்க வேண்டாம் இந்த மெத்தடுக்கு, ஓகேங்களா. ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு வந்து 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஷோல்ட்ரு ஜாயினிங். 2 ஷோல்டருமே ஈவனாக கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து விட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச்சு. ஷோல்டர் ஜாயினுக்கு கண்டிப்பாக 2 தையல் போடணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அந்த குடஞ்சி விட்டினது எந்த பகுதி வருது, ஃப்ரண்ட்டில் தான் எப்போயுமே இருக்கணும் குடஞ்சி விட்டினது. நான் நாச் போட்டிருக்கேன். பேக்கில் கரெக்டாக எடுத்து விட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு வரைக்குமே நம்ம தைக்கலாம். குடஞ்சி விட்டினது எப்போயுமே ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வரணும், பேக் சைடு வரக்கூடாது. அப்போ இழுத்துட்ருக்கோம் ஆம்ஹோல். 2 தையல் போடணும். அதேமாதிரி இன்னொரு ஸ்லீவு ரெடி பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணது பேக் சைடு தான் வரணும். சென்டரில் இங்கே நாச் பண்ணது கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் பீஸில் இருக்கணும். சென்டர் நாச் ஷோல்ட்ரு சென்டரில் வந்துடணும். கரெக்டாக எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக 2 தையல் போடணும், குட்டி தையலாக இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் சர்க்கம் அளந்து எடுத்துக்கணும். இப்போ நான் அளக்கிற மாதிரி வேஸ்ட் சர்க்கம் டிவைடட் 4. பேக் பீஸை பொறுத்த வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அப்படியே நம்ம டிவைடட் 4 பண்ணி அந்த மெஷர்மெண்ட் வைக்கணும். பேக்கில் டாட்டும் பிடிக்கக்கூடாது. இப்போ பேக் சைடு வேஸ்ட் சர்க்கம் டிவைடட் 4 ப்ளஸ் 1/4 இன்ச்சு பண்ணிக்கணும். பேக் சைடுக்கு ஃப்ரண்ட்டுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். பேக்கு வேஸ்ட் அளவு என்ன வருதோ இப்போ 7 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். பேக் ஹூக்கு இழுத்துட்டு வரக்கூடாது, அதனால தான் அந்த 1/4 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ எப்போதும் போல் சைட் ஜாயினிங் ஆர்ம் ஹோல் அளவு மார்க் பண்ணி எடுத்து அந்த அளவுக்கு நேராக கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல்ட்டு அந்த நாச்சஸ் பண்ணதுக்கு மேலே தையல் இருக்கணும். ஸ்லீவ் சர்க்கம் ஜாயினிங் கண்டிப்பாக 3 தையல், 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தள்ளி 3 தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கம்பல்சரி எக்ஸ்ட்ரா வரும் இதில். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். எக்ஸஸ் நூல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணணும். இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது 2 சைடுமே கரெக்டாக எடுத்து விட்டு மார்க் பண்ண லைனுக்கு மேலே தையல், ஸ்லீவ் சர்க்கம் கரெக்டாக மார்க் பண்ண லைனுக்கு மேலேயே வரணும். 3 தையல் போடணும். 3 இல்லைன்னா 4 தையல் கூட போடலாம். ஸோ அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட டீப் நெக் வித் பிரின்சஸ் கட் ரெடி.
எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். காட்டுறேன் பாருங்கள். ஓகே, பேக் சைடு நம்ம ஹூக் போட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட். ஓகே, அவ்வளோதான்.